வணக்கம், நான் ஆனந்த். ஓமை கடவுளை படத்தை டைரக்ட் பண்ண அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாத் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் டிராகன். இந்த படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்துட்டு எல்லாருமே சோசியல் மீடியாவில் பேசினது என்ன அப்படின்னா, இந்த படம் டான் 2வா? ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்ப டான் 2 மாதிரி இருக்குது, அப்போ டான் 2 தான் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் படத்தோட டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து மட்டும் இல்லை இது டான் 2 கிடையாது, நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது ஜஸ்ட் ஒரு 10% கதை மட்டும்தான், படத்தோட நீங்கள் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதை எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணிட்டே வந்துக்கிட்டு இருந்தார். இந்த படம் டான் 2 தானா, இல்லை அஸ்வந்த் மாரிமுத்து சொன்ன மாதிரி இது வேற ஒரு விஷயம் படத்துக்குள்ள இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, காலேஜ் படிக்கிறப்ப 48 அரியர் வச்ச ஒருத்தன் காலேஜில் கிளாஸஸ் ஒழுங்கு அட்டன் பண்ணுறது கிடையாது. காலேஜ் படிக்கிறப்பே தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னா முன்னாடி சண்டை போடுறது, இந்த மாதிரி காலேஜ் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை மட்டுமே பண்ணக்கூடிய ஹீரோ அவனோட காலேஜ் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ரியல் லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறப்ப அந்த லைஃப் அவனை போட்டு எந்த மாதிரிலாம் பொழக்கும் அப்படிங்கிறது தான் டிராகன். பிரதீப் ரங்கநாதனுக்கும் மிஸ்கினுக்கும் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் யாருக்குமே ஏத்தமாவோ இறக்கமாவோ இல்லாமல் 2 பேருக்கும் சமமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அஸ்வந்த் மாரிமுத்து. அதுவும் மிஸ்கின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்தெந்த சீன்லாம் வராதோ அது எல்லாத்துலேயுமே அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் அடிக்கிற எல்லா கவுண்டருமே நல்லா ஒர்க் ஆகுது. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் பற்றி அவன் சொல்லவே தேவையில்ல. லவ் டுடேல எந்த மாதிரியான ஒரு யூனிக்கான ஆக்டிங் கொடுத்தாரோ அதே ஆக்டிங் எந்த படத்தையும் கொடுத்துருக்காரு. அது நமக்கு எந்த இடத்தையும் சலிக்காம நம்மளோட ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆல்ரெடி அவரை பார்த்தாலே நம்ம கேங்கில் ஒருத்தன், நம்மள ஒருத்தங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அது இந்த படத்துலையுமே கண்டினியூ ஆகுது. இவங்க 2 பேரை தாண்டி படத்துக்குள்ள நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க. மரியன் ஜார்ஜ், கே.எஸ். ரவிக்குமார், ஜிவிஎம் இவங்களாகட்டும், இல்லை படத்தில் வர ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஸ்னேகா வராங்க. இது போக இன்னும் 2-3 பேர் படத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதெல்லாமே நம்ம அந்தந்த சீன் ரிவீல் ஆகுறப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க. அவங்க யாருமே கெஸ்ட் பண்ண முடியாது, அப்படி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் உள்ள இருக்காங்க. பார்க்குறப்பே தேட்டர் தெரிச்சிரும். அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் கிளைமேக்ஸில் வருவாங்க. யூடியூப் செலிபிரிட்டியாக இருக்கிற விஜய் சித்து, அப்புறம் ஹர்ஷத் கான், இவங்க 2 பேரும் படத்தோட பூஜை அப்பே ஃபோட்டோ வந்துச்சு, அதில் அவங்க இருந்தாங்க. சரி, அவங்களோட ஃபாலோவர்ஸை பிடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு 1-2 சீனில் காமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் கொடுத்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. விஜய் சித்துவெல்லாம் டைலாக் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி நீ எப்படி நடிப்பி அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரோட இந்த விளாக்ஸ் பார்க்குறப்பே தெரியும் அவர் எந்த மாதிரி பேசுவார், அவரோட வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரியும்ல. அப்படிங்கிறப்ப டைலாக் மட்டும் தான் இது, மற்றபடி நீ அதை எந்த மாடலேஷன் பேசிக்கோ, இப்படி என்ன பண்ணி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவருக்குனே பண்ண மாதிரி தான் தெரியுது. ஹர்ஷத்துக்கு ஒரு படி மேலே, இவரை விட அவரோட கேரக்டரோட வெயிட்டேஜ் அதிகம். படம் பார்க்குறப்பயே நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இது பண்ணியிருக்காரு. அவரையுமே ஏனோதான் யூஸ் பண்ணாமல் அவர் ஒன்ஸ் படத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவருமே படத்தோட ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் கொடுத்துருக்காரு அஸ்வந்த் மாரிமுத்து. படத்தோட ஹீரோயினான அனுபமா கைடு லோக்கர், இவங்க 2 பேரோட ஸ்கோப் ஆகட்டும், இவங்க 2 பேருக்கு கொடுத்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே 2 பேருக்குமே ஈக்குவலாக பண்ணி ஒரு ஆளுக்கு கூட குறை இல்லாமல் முடிஞ்ச அளவு அஸ்வந்த் மாரிமுத்து நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அனுபமா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிளம்பிடுவாங்க, ஓகே அவ்வளோதான், அப்போ அதோட அனுபவமா ஓவர் அப்படிங்கிறப்ப திரும்ப அவங்கள உள்ளே கொண்டு அவங்களுக்கான இம்பார்ட்டனோட அவங்க உள்ளே கொண்டு திரும்ப அவங்க ட்ராவல் பண்ண வச்சது எல்லாமே ஸ்க்ரீன் பிளேயோட பெஸ்ட்டு தான் சொல்லணும். அது மாதிரி படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் சரி, ரைட்டிங் ரெண்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம். அது எந்த இடத்துலையுமே ஆடியன்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி கருத்தூசியை போட்டு கொண்டுறக்கூடாது அப்படிங்கிறத ஆடியன்ஸ் என்டர்டெய்னிங் பண்ணணும். அட் சேம் டைம் அவங்க ஒரு மெசேஜை வாங்கிட்டு உள்ளே போகணும் படத்தை முடிச்சு போகிறப்ப அப்படிங்கிற மாதிரி நல்லாவே அஸ்வந்த் மாரிமுத்து நல்லா பண்ணியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எந்த இடத்துலையுமே தேவையில்லாத ஒரு சீன் சொல்லவே முடியாது. அது மாதிரி படத்தோட சாங் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், அதை பிளேஸ் பண்ண விதமும் தேவையான இடத்துல பண்ண மாதிரி இருந்துச்சு. வாண்டடாக போட்டு திணிச்ச மாதிரி நமக்கு எந்த இடத்துல தோணலை, எல்லாமே தேவைப்பட்ட இடத்துல பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே படம் டான் 2ங்கிற மாதிரி சில விஷயங்களை இன்ஜெக்ட் பண்ணனால அடி மனசில் ஏதோ ஒரு இடத்துல மரியன் ஜார்ஜ் மேலே ஒரு இம்பார்ட்டன்ட் போய்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அப்பா சென்டிமெண்ட் வருது அப்படிங்கிறப்ப ஏதாவது இருக்கும், அவருக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி அவர் பக்கமே நான் கொஞ்சம் அவர் இறந்து போயிடுவாரோ அந்த மாதிரி எதுவும் போட்டு தள்ளிடுவாங்க ஆளை போட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்லேருந்து அந்த மனுஷன் ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரை
இது பண்ணிக்கிட்டே வந்து இருந்தார், ஹோல்ட் பண்ணிட்டே வந்து இருந்தார். கிளைமேக்ஸில் அவரோட ஆக்டிங் வந்து சான்ஸே கிடையாது. மரியன் ஜார்ஜோட ஆக்டிங், அவர் வந்து காமெடியாக பண்ண சொன்னாலும் காமெடியாக பண்ணுறாரு, அதே டைமில் ஒரு சீரியஸாக பண்ண சொன்னாலும் பண்ணுறாரு. அதுவும் அந்த நம்ம ட்ரெயிலர் பார்க்குற மாதிரி எப்படியாவது பிள்ளைக்கு 10 லட்சம் கொடுத்து பண்ண வைக்கணுங்கிறாருல. ஒரு பையன் வந்து தேவையில்லாமல் எப்பவும் போல் ஒரு தேவையில்லாத விஷயத்துக்காக 10 லட்சம் கேட்பான். அதை வந்து தங்கிட்ட இருக்கிற ஒரு அசட்டை விற்று கொடுப்பாரு. அப்போ அவரோட ஆக்டிங் எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு பெருசாக வந்து எக்ஸ்போசர் இல்லாத ஒரு அப்பா வந்து தன் பிள்ளை கேட்கறதா பண்ணணும், தன் பிள்ளை நல்லா இருந்தால் போதும், எல்லாம் படிச்சு எல்லாம் வேலைக்கு போயிட்டா அதுவே போதுங்கிற மாதிரியா நம்ம இருக்கிற ஒரு அப்பா இருப்பார்ல, அவரை பார்க்குற மாதிரி தான் அவரை பார்க்குறப்ப இருந்துச்சு. அதனால தான் அவர் ஓப்பனிங்லேருந்தே அவரோட ஆக்டிங் வந்து நான் கொஞ்சம் இவருக்கு ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப கிளைமேக்ஸில் அவரோட எமோஷன் சீன்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அவரால் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ரெண்டையும் பண்ண முடியுது. காமெடியாக பண்ண சொன்னால் காமெடி கலகலப்பு, அதே மாதிரி சீரியஸாக பண்ண சொன்னால் இந்த படம் அப்படிங்கிறதெல்லாம் அவரெல்லாம் ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டர் தான். இன்னும் தமிழ் சினிமா வந்து அவரை பெருசாக யூஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஓவரால் ரிவ்யூ என்ன அப்படின்னா, காலேஜ் படிக்கிற எல்லாருமே கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் தான் சொல்லுவேன். ஏன்னா காலேஜ் படிக்கிறப்ப நிறைய பேர் இப்படி இருந்திருப்போம், சில பேர் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கலாம் இன்னமும். இந்த படம் பார்க்குறப்ப மேபி கொஞ்சம் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா காலேஜுங்கிறது கனவு உலகம் தான். அதில் நம்ம அந்த அரியர்ஸ் வைக்கிறது, நம்ம அலப்பறை பண்ணுறது, சண்டைக்கு போகிறது, டிபார்ட்மெண்ட் கெத்து, பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுறது, இதெல்லாம் மாசம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கிடையாது. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் நம்மளை போட்டு ஒன்று செய்யும். அது எல்லாத்துக்குமே காலேஜ் படிக்கிறப்ப ரெடி ஆகிட்டோம்னா நம்ம எந்த வகையிலையுமே அதை ஃபேஸ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நம்மளை வந்து அது பொழந்து தான் விடும். அப்படிங்கிறதெல்லாம் இந்த படம் பார்க்குறப்ப நல்லா தெரியுது. அது நிறைய பேர் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகாமல் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டிலே ஆன ஆட்கள்லாம் கேட்குறப்ப அவங்களாம் சொல்லுவாங்க காலேஜ் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்பாங்க. சப்போஸ் யாராவது அப்படி காலேஜ் படிக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்கன்னா உங்கள் கெரியர்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இப்போ நான் போடுற அந்த தேவலா கருத்தூசி மாதிரி படத்தில் கருத்தூசி போடலை. ரொம்ப காமெடியாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் சிரிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு டைரக்டர். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அந்த காசுக்கு படம் ஒர்த்தாக இருக்கும். படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.